ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பிரியா. என்னென்னா இப்போது நம்ம அந்த கார்ட்டூன் இமேஜ் போடுறதுனால ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, அது மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது நம்ம காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து நின்றுருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நபிஹா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாதிரி நீங்கள் எப்போவுமே இந்த பர்த்டேவை ரொம்ப 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 ஹாப்பியாக கொண்டாடணும். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அந்த நாத்தனார் வந்து இன்றைக்கி அன்னபூர்ணாவோட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுப்புண்ணா, எம்பிட்டு நாளாக இம்பிட்டு கொடுமையை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் மகாராணி மாதிரி இருக்கா, இப்போ பெரிய வீட்டில் வாக்கப்பட்டிருக்கா, அவள் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு நாள் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இம்பிட்டு வேறு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஏன்டா ஆத்தா கிட்ட சொல்லவே இல்லை. இவங்க மட்டும்தாம்மா அந்த மாதிரி. செழியன் எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. தேடி கண்டுபிடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இவ்வளோ நல்ல மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதும்மா. நம்ம அப்பா ஏதோ ஒரு வகையில் எனக்கு நல்லதாக செஞ்சுருக்காருன்னு தோணுது. ஏன்னா இவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு எதாவது ஒன்றுன்னா அடுத்த செகண்டு என்ன ஆனாலும் சரி ஓடி வந்துடுவாங்க. அன்னபூர்ணா இம்பிட்டு பாசமாக இருக்காங்க, சரி இவ்வளோ குடும்பம் நடக்குது உனக்கு, இதை பற்றி உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னியா இல்லையா? சொல்லலான்னு தான் ஆசை, பட் இருந்தாலும் செழியனுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்க அக்கா மட்டும்தான். எப்படி சொல்லி அவங்கள பிரிக்கிறதுன்னு எனக்கு மனசு வரல. சரி கொடுமை தானே படுத்துகிறாங்க, என்ன அவங்களுக்கு வீட்டு வேலை மட்டும் செய்யணும், அது பரவாயில்ல செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவருக்குன்னு இருக்கிறது அவங்க அக்கா மட்டும்தான். அதை பிரிக்க எனக்கு மனசு வரல. இம்பிட்டு நல்லவளாக இருக்க, அது ஏன் அந்த பொம்பளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. என்னம்மா பண்ணுறது, ஊர் பூரா இதே பஞ்சாயத்து தான். இந்த நாத்தனார் மட்டும் ஏன் தான் அப்படி மாறாமல் இருக்காங்கன்னே புரியல. ஒரு சில வீட்டில் நல்லவங்களும் இருக்காங்க, ஒரு சில வீட்டில் இப்படி கொடுமை பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கொடுமை பண்ணுற நாத்தனாலும் செவிட்டிலே குத்தணுங்கா. அதான் நேற்று அடிச்சாச்சே, இதுக்கு மேலே எங்கே, இதுக்கு மேலே அடிச்சா அந்த பொம்பளை செத்து போயிடுவேன். ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னால் முடியலன்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அம்மா, இங்கே நடந்த விஷயத்தை பற்றி தங்கச்சிக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ எதுவும் சொல்லாதம்மா ப்ளீஸ். சரிம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு உன் உடம்பை மட்டும் பார்த்துக்காத்தா. இவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உன் உடம்பை பார்த்துக்காம விட்டுறாத. உனக்குள்ளே ஒரு உசுறு இப்போ தான் பூத்துருக்கு, அதை நல்லபடியாக பெற்றெடுக்கணும். நல்லா சாப்பிடாதா, நான் போயிட்டு வரேன். அம்மா இருங்க, செழியன் வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவேங்க. வேணாம்மா, நாங்கள் வந்த விஷயம் வேறு, ஆனால் இங்கே நடக்குது வேறு. நாங்கள் மறுவீடு கூப்பிட தான் வந்தோம். என்ன மறுவீடு கூப்பிட்றதுக்கு 1.5 மாதம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நீ முழுகாமல் ஆகிட்ட. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நான் போயிட்டு வரேன் ஆத்தா, உடம்ப பார்த்துக்கோ. ஸ்டெல்லா, ஹோம்ஒர்க் முடிச்சியா? ரியா முடிக்கவே இல்லை. ரியா நீ முடிச்சியா? என்ன இல்லை, நைட்டு பூரா ஆன்லைனில் இருந்த, அப்போ நைட்டு ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணலையா நீ? இல்லை, நைட் ஃபுல்லாக என் பாய் ஃப்ரெண்ட் கூட சேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல. சரிதான், இந்த வயசில் இது ரொம்ப முக்கியம்தான். ஹேய், நீயும் இந்த வயசு தானே, உனக்கு எந்த பசங்க மேலேயும் அஃபெக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸ்லாம் வராதா? வரும். எங்கள் அம்மா கிட்ட இருந்து செருப்பில் பிய அடி தான் வரும். பரவாயில்லையா? ஓ மை காட், வீட்டில் அடிப்பாங்களா? லவ் பண்ண கொஞ்சுவாங்க. ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அடிக்க மாட்டாங்களா என்ன? நோ, மை பேரண்ட்ஸ் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தே ஆர் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். சரிதான், பஸ் வருதா பார், டைம் ஆகுது. நீ என்ன இன்னைக்கு அதிசயமாக பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டுருக்க? அதுவா, என் ஆடி கார் வந்து ஷோரூமுக்கு போயிருக்கு. BMW கார் வந்து அம்மா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ வீட்டில் முக்க கார் தான் இருக்குது. அதில் வந்தால் எனக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கும். சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலான்னு வந்திருக்கேன். எம்மாடியோ, சரிம்மா நீ சத்தா அங்கே நில்லு, பஸ் வருதா பாரு. ரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. போனா போயிடுமா? நீ என்னை லவ் பண்ணியே ஆகணும், அதுதான் உன் தலையெழுத்து. என்னை லவ் பண்ணுவியா மாட்டியா? மரியாதையாக என் கையை விட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவேன். கையை விடு. கூப்பிடு, பரவாயில்ல. அப்பயாவது நம்ம லவ் பண்ணுற விஷயம் உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியட்டுமே. கூப்பிடு, பரவாயில்ல. அச்சோ, இங்கே என்ன நடக்குது? இவ ஒரு ஆளுன்னு இவளுக்கு ப்ரப்போஸ் வேற நடக்குதா? ஸோ ஷட். மரியாதை என் கையை விட்டு தூரம் போயிடு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை.
இங்கே என்ன நடக்குது? லவ்வர்ஸ் 1000 விஷயம் பேசிப்போம், உங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை பாருங்கள். புடச்சத்த பையில நார பையில யாருக்கு யார் ஆள்? இது யாருன்னு எனக்கு தெரியாது. இதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கள் என்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்ன வந்தது? உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? ஒரு பொது வழியில் ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கேன், நான் அதை பார்த்துட்டு சும்மா போவேனா? இந்தா வாங்கிக்கோ. டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள், என் பின்னாடி எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, நான் யாரோட பையன், எதுவுமே தெரியாத நடிச்சிட்டல. இரு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரி சரி பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. யார் அந்த பைத்தியம்? அவன் இந்த ஊர் எம்எல்ஏவோட பையன். ரொம்ப டார்ச்சர். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறான். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட விடவே மாட்டேன்றான். இது வீட்டில் சொல்லவும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. சரி விடுங்க, வரமாட்டான், திருப்பி வந்தானா பார்த்துக்கலாம். மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைங்க, எனக்கே பயமாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் எதுவும் ப்ராப்ளமில் மாட்டிக்காதீங்க. அவன் பெரிய அரசியல்வாதியோட பையன். அவன் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உன் பேர் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற. உன் பேர் என்ன? என்னோட பேர் ரியா. உங்கள் பேர் என்ன? ஹாய் ரியா, ஐ எம் வினோத். சரி, பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. பாய்.